வணக்கம் அண்ட் வெல்கம் டு kamalsadupankarai. இப்போ நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுண்டல் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சுண்டலுக்கும் ஒரு வித்தியாசமான பொடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான பொடி தான். நம்ம எப்படி மல்டி கிரெயின்ஸ் நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பொடியிலையும் ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொடியை ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் வெள்ளை மொச்சை சுண்டல் நம்ம பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வெள்ளை மொச்சை சுண்டல் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு இதில் ஒரு கப்பு கருவேப்பிலை. இந்த மெஷர்மெண்ட் நான் இந்த குவான்டிட்டிக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்று கூட ஒரு குறைச்சலாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ உங்களுக்கு கடலப்பருப்பு டேஸ்ட் நல்லா பிடிக்கும்னா கடலப்பருப்பை கூட ஏற்றிக்கலாம். இல்லை உளுத்தம்பருப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்களுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஸோ ஒரு கப்பு கருவேப்பிலை எடுத்திங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக போட்டும் நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாமே வறுத்துட்டு தான் நம்ம பொடிக்க போகிறோம். ஸோ ஒரு கப்பு கருவேப்பிலைக்கு அரை கப்பு கடலப்பருப்பு, அரை கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வேக வச்சுட்டு இந்த பொடியெல்லாம் மிக்சியில் வெறும் வானிலையில் வறுத்துட்டு இந்த பொடி செஞ்சு வச்சுக்கின்னு இதை வேக வச்சு தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை கிள்ளி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வேக வச்சுருக்க மொச்சப்பயிரை சேர்த்துடலாம். அதில் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஸோ மொச்சையை சேர்த்துடலாம். மொச்சையை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இதுக்கு சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி, காஞ்ச மிளகா. ஸோ இப்போ அந்த பொடி அதில் கருவேப்பிலையோட டேஸ்ட் மொச்சைக்கு நல்லா இருக்கும். ஸோ கருவேப்பிலையும் நம்ம பொடியாகவும் சேர்த்துருக்கோம், தாளிக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். ஸோ கருவேப்பிலையோட டேஸ்ட்டும் போது அதோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நம்ம உடம்புல சேருது. இதை இறக்கிட்டு தேங்காய் பூவை சேர்த்துட்றேன். போட்டு ஒரு கலரி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய போகிறது அரிசி தேங்காய் பாயாசம். அதுக்கு தேவையான பொருள் இந்த அளவுக்கு ஸ்பூனில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் சட்னிக்கெலாம் அந்த ஸ்பூன் தான். இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒன்று முழுசாக அளந்துட்டு அதில் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும்போது ஒரு கப்பு தேங்காய்க்கு அரை கப்பு வெல்லம், ஒரு 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 அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஸோ இப்போ இதை ஒரு 1 நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு அரைச்சிட்டு தேங்காய் வெல்லம் பாகு எடுத்துக்கலாம். அரிசியும் தேங்காயும் ஏலக்காய் தூளும் போட்டு இதில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை 1 ஹவர் ஊற வச்ச அரிசியை நம்ம கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அதை அரைச்சிக்கலாம். இதை அரைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ரவை பதத்துக்கு இதை அரைச்சாச்சு. இதில் தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம ஊற வச்சதில் இருந்த தண்ணியே போதும். அதுக்கப்புறமா இதை எடுத்து கழுவும் போது தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை இதில் போட்டுடலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதிலே வேணும்னா குங்குமப்பூ இதிலே போட்டுக்கலாம். நான் மேலே சூடு பண்ணும்போது மேலே போட்டுக்கலான்றதுக்காக இதில் குங்குமப்பூ ஆட் பண்ணல. குங்குமப்பூ வேணுன்றவங்க இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கிறேன். நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு. ரொம்ப மெய்யவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் அந்த தேங்காய் அரிசி ஆல்ரெடி மெசஞ்சாச்சு. ஸோ தேங்காய் மெசையறதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சுற்றிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு எடுத்துருக்கிறதுல 5 அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம 1 கப்பு
தேங்காய் எடுத்துருக்கோன்னா 5 அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதில் வேக வைக்கலாம். இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவே இருக்கிறதுனால நான் வெறும் பால் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அது லாஸ்ட்டில் அது எப்படி ஆட் பண்ணுன்றது சொல்கிறேன். அதுதான் ரொம்ப சூடான பாலும் ஆட் பண்ணக்கூடாது, மிதமான பாலும் ஆட் பண்ணக்கூடாது. நான் அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு அதை எப்படி ஆட் பண்ணுன்றது சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலில் 1:5 ரேஷியோ தண்ணி சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 பங்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி கழுவ ஊற்றுறதுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க நம்ம எதில் பாயில் பண்ண போகிறோமோ அதில் எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் இப்போ அதில் இருக்க தண்ணியை நம்ம அந்த மெஷர்மெண்ட் தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸியை அலசி அதில் விட்டுக்கலாம். இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இந்த டைம் வந்து நீங்கள் வெளியே எங்கேயும் போகாமல் அப்படியே பக்கத்துலேயே இருந்து தான் நம்ம கலரிட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காயும் இருக்குது, அரிசியும் இருக்குது, கீழே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். லம்ஸ் பார்க்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ இது பக்கத்துலேயே இருந்து கலரிட்டே இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டான, நம்ம ரெகுலர் பாயாசம் இல்லாமல் ரெகுலராக இல்லாமல் டேஸ்ட்டான பாயாசமாக இது இருக்கும். இது ஒரு முக்கியமான பிரசாதம். ஸோ இப்போ இது மாதிரி இது கலரி விட்டுட்டே இருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்ச நம்ம தேங்காய் அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரிசி நல்லா வெந்துடுச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் லம்ஸ் ஃபார்ம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோன்னா அது உடஞ்சிடும் அது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அரிசியும் தேங்காயும் வேவுதோ அந்த அளவுக்கு இந்த பாயாசத்தில் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அது. ஸோ இப்போ இதில் நான் வெல்லம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் திக்கு பதமாகவே நான் வெல்லம் எடுத்து பாகு மாதிரி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். இதில் இந்த அரிசி தேங்காய் பால்னால கொஞ்சமாக வெல்லம் போட்டாவே அதுக்கு போதுமாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்களேன். அதனால தான் நான் எப்போவுமே பாகு வந்து நான் கொஞ்சம் திக்கு பதமாக எடுத்துவேன். கொஞ்சம் நம்ம ஒரு கப்பு வெல்லம் எடுத்தோன்னா 1/4 கப்பு தண்ணி விட்டாவே அதுக்கு போதும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்கு பதமாக கிடைக்கும். பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இந்த வின்டர் ஸ்பெஷலுக்கு ஏற்ற பாயாசமாக இருக்கும். ப்ளஸ் நவராத்திரிக்கு உகந்த பாயாசம் இது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது ரொம்பவே அம்பாளுக்கு உகந்த பாயாசமாக இது இருக்கும். இதில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பால் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பால் வந்து இது இறக்கிட்ட பிறகு இந்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம். இப்போ இதில் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் கரைஞ்ச உடனே சுக்கும் ஏலக்காய் தூளும் போட்டு இதை இறக்கிடலாம். இதை இறக்கின உடனே பால் வந்து சுட வச்சு நல்லா ஆறின பாலாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் இதில் பொறுமையாக நிதானமாக இருக்கும். 1/2 கப்பு சேர்த்தாவே இது போதும். இதுவே நமக்கு கரெக்டான பதமாக இருக்குது. ஸோ 1/2 கப்பு பால் வந்து எப்போவுமே சூடாக மட்டும் இதில் சேர்த்துடக்கூடாது, திரிஞ்சிரும். வெல்லமும் பாலும் திரிஞ்சிரும். ஸோ அதனால் சூடாக காய்ச்சின பாலை நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கார்னிஷுக்கு தேவையான அளவுக்கு கேஷ்யூநட்டும் கிரேப்ஸும் போட்டு இதில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெல்லம் அரிசி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் நல்லா இப்படி பவுட்ரு ஆக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும் அதுக்கு. நவராத்திரியில் 6வது நாளான வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அம்பாளுடைய மகாலட்சுமியோட 3வது நாளும் ஆச்சு. அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட கலர், சுக்கிர பகவானோட கலர் வெள்ளை கலர்ன்றதுனாலையும், அவருக்கு உகந்த தானியம் மொச்சன்றனாலும் மொச்சை சுண்டலும் தேங்காய் அரிசி பாயாசம். இந்த தேங்காய் அரிசி பாயாசம் இந்த டைமுக்கு நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு உகந்த ஒரு பாயாசம். எல்லா பண்டிகைக்குமே அது அம்பாளுக்கு சேர்த்துக்கிறதுல ரொம்ப விசேஷமான ஒரு பாயாசம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம படையல் வந்து தேங்காய் அரிசி பாயாசம், ஒரு மொச்சை சுண்டல். இன்றைக்கி சுக்கிர பகவானுக்கும் பிரீத்தி பண்ணிவிட்டு மகாலட்சுமியோட 3வது நாளான இன்றைக்கி மகாலட்சுமிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நிவேதனம் பண்ணிவிட்டு நம்ம மகாலட்சுமியோட அருளை இன்றும் பெறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.